உனக்குள்ளது உனக்கு போ நாங்க தலையிட மாட்டோம்னு விட்டாங்க. இப்ப தீர்வு என்ன ம். என்று கேட்டீங்கன்னா, இந்த இடம் ம். எனக்கா உனக்கான்னு இருக்கிற வரைக்கும் பஞ்சாயத்து இருக்க தான் செய்யும். எதையாவது ஒரு பேசி முடிவுக்கு வரணுமா இல்லையா? அந்த காலத்துல உள்ள முடிவு அந்த மக்கள்ட்ட கருத்து கேட்பது 2 பேரும் உடன்பட மாட்டாங்க. இப்ப என்ன செய்யலாம்ன்னு கேட்டா, உன் காஷ்மீர நீ வச்சுக்க. நான் கைப்பற்றுன்னு சொல்லவே மாட்டோம். என் காஷ்மீர் நான் வச்சுக்கிறேன். இதான் பார்டர் இதான்னு ஆக்கிட்டாங்கன்னு வைங்க, பஞ்சாயத்து தீர்ந்துரும். இப்ப லைன் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறத நீக்கிட்டு, இந்த இந்தியாவுடைய பார்டர்ன்னு ஆக்கிரணும் இத. அப்பன்னா என்னது? ஒரு இன்ச் கூட நான் உன் இடத்துக்கு வரமாட்டேன். உன் இடம் நான் ஒத்துக்கிறேன். இத இல்ல என் நீங்க இடம் நீ சொல்ற இல்ல நீங்க சொல்ற தீர்வுக்கு வச்சுக்கிட்டாலுமே, இப்ப இந்தியாவும் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்ம பகுதின்னு இந்தியா சொல்றாங்க. பாகிஸ்தானும் இந்தியா முழுக்க இருக்க காஷ்மீர் எங்களுக்கு சொந்தம்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பார்டர் போட்டாலும் பாகிஸ்தான் சும்மா இருக்குமா? அவங்க ஏற்கனவே 2 பேரும் சேர்ந்து பலமுறை வந்துக்கிறேன். உள்ள அது சும்மா வந்திருக்கிறாங்க. இருக்காது. இல்ல அப்படி 2 அப்படி பேரும் இந்தியா இல்ல. பெருந்தன்மையோட விட்டு தந்தாலும் பாகிஸ்தான் உள்ள வந்துகிட்டு தானே இருக்கும். இல்லையா? அந்த 2 குழுக்கள்லாம் பேரும் இல்ல. மசூத் 2 அசார் மாரி பேரும் சுமூகமான முறையில உடன்படிக்கையில செஞ்சுட்டாங்கன்னா வராதுல்ல.